எல்லோருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து ஊழியர்கள் 33வது நாளாக இன்றைக்கு தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்கிறார்கள். அரசிடம் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை, அது கோரிக்கை என்றே சொல்ல முடியாது, மிக மிக சாதாரணமான விஷயம். ஆனால் தொழிலாளர்களுக்கு அது மிகப்பெரிய கொடூரமான அநீதி. ஏற்கனவே இருப்பதை விட கூடுதலாக கொடுங்கள் என்று கேட்டால் அரசோ நிறுவனங்களோ அவ்வளவு முடியாது, இவ்வளவு முடியாது, நஷ்டம் என்றெல்லாம் பேசலாம். இந்த தொழிலாளிகளுக்கு தர வேண்டிய பணத்தையே 25 மாதம் கழித்து 9 வருடம் கழித்து கேட்கிற போது கொடுக்க முடியாது அல்லது கொடுப்பதற்கான வாக்குறுதியை தர முடியாது என்று அரசு சொல்லுமானால் அது மிகப்பெரிய அக்கிரமம், மிகப்பெரிய அநீதி. கோரிக்கை என்ன? 24 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் பிறகு தொடர்ந்து ஓய்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வெறுங்கையோடு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய பணம் சுமார் 40 லட்சம் ரூபாய் 30 ஆண்டுகளாக சேமித்த பணம், சீட்டு போட்ட மாதிரி சேமித்த பணம் நிறுவனத்தின் கையில் இருக்கிறது, அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அதை தர மறுக்கிறார்கள் 25 மாதங்களாக. இந்த பண மதிப்பு என்பது மிக வேகமாக வீழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கு தெரியும், எப்போது இவர்களுக்கு பணம் நிறுத்தப்பட்டதோ ஜூன் 23 அன்னைக்கு ஒரு பவுன் நகை 22 கேரட் 8 கிராமு அன்னைக்கு 45,000 ரூபாய் அதனுடைய விலை. ஒரு பவுன் 40 லட்சம் ரூபாய். அன்னைக்கு என் பணத்தை அன்னைக்கே கொடுத்துருந்தாங்கன்னா நான் உடனே நகை வாங்கியிருந்தா 88 பவுன் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு அதே பணத்தை தான் எங்களுக்கு தரப்போறாங்க 25 மாசம் கழிச்சு. இப்போ நான் நகை வாங்கினா அதுக்கு 50 பவுன் தான் கிடைக்கும். என் பணத்தை கிட்டத்தட்ட 38 பவுன் நீங்க கணக்கு வச்சுக்கலாம். அதாவது ஒரு மடங்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த பணம் இப்போது மதிப்பிழந்த பணம். ஒரு 40 லட்சம் ரூபாய் எனக்கு 25 மாசம் கழிச்சு வரும். அதை கூட எப்போது தருவோம் என்று சொல்வதற்கு முடியாது என்று ஆட்சி சொல்லுவதுதான் அக்கிரமத்திலேயே பெரிய அக்கிரமம். நாம் என்ன கேட்டோம்? தீபாவளி வருகிறது. அவர் அடிக்கடி தீபாவளியை பற்றி பேசுறாரு. தீபாவளி வருகிறது, இந்த தீபாவளியாவது இந்த வயது மூத்தவர்கள், இந்த பென்ஷன்தாரர்கள், ஓய்வு பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளி கொண்டாடட்டும். தீபாவளிக்கு முன் அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறோம். இதுவரை பதில் இல்லை. 1. 2, ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படி, பென்ஷன் பெறுகின்றவர்கள் ஓய்வூதிய பஞ்சப்படி 9 வருடங்களாக அவர்களுக்கு வழங்காமல் இழுத்தடித்து நீதிமன்றங்களுக்கு சென்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட இன்றைக்கு முழுமையாக இருக்க வழங்காமல் இருக்கிறார்கள். அந்த பணமும் இப்போது வந்தால் அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. அந்த பணத்துக்கு 9 வருஷத்துக்கு முன்ன கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு கொடுத்தா அதுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லுங்க? 9 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவ்வளவு கேவலமாக இந்த ஆட்சி செய்கிறது. கடந்த ஆட்சியும் இதைத்தான் செய்தது. அங்கிருந்து தொடங்கியது தான் இது. அதே மாதிரி ஓய்வூதியர்களுடைய மருத்துவ காப்பீடு, மருத்துவம் எப்போ தேவைப்படும்? வயசான போது தானே தேவைப்படும். அப்போதான் அதிக நோய் வரும், மற்றது வரும், பிரச்சனை வரும். அவர்கள் 60 வருடத்துக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுங்க. முதல் பிரிமியத்தை நீங்க எடுத்து கொடுங்க. அது அவங்களால எடுக்க முடியாது. முதல் பிரிமியத்தை அரசாங்கம் அட்வான்ஸ் பண்ணி எடுத்து கொடுங்க. பென்ஷன்ல பிடிச்சிக்கோங்க. எவ்வளவு எனக்கு நீங்க போட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்களோ பென்ஷன்ல பிடிச்சிக்கோங்கன்னு சொல்றோம். அதை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தை நீங்க எந்த கணக்கில் வைப்பீங்க? நீங்க எல்லா துறையிலையும் பென்ஷன் இருக்கு, எல்லா துறையிலையும் மற்றது இருக்கு, எல்லாம் இருக்கு, மருத்துவ காப்பீடு இருக்கு. ஆனா இந்த தொழிலாளிக்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது ஒரு கடுமையான நோய் வந்து விட்டால், நிறைய வருகிறது, அப்படி வந்து விட்டால் ஒன்று அவர்கள் கடன்படுகிறார்கள், இல்லாவிட்டால் சிகிச்சை இல்லாமல் இறந்து போகிறார்கள். இதுதான் போக்குவரத்து ரிட்டையர் ஆனவங்களுடைய தொழிலாளி. அதே மாதிரி நீங்க சர்வீஸில் இருப்பவர்களுக்கும் இவர்கள் எந்த நியாயத்தையும் வழங்க தயாராக இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒப்பந்தம் இப்போ எல்லாரும் போட்டாங்க, நாங்கள் போடலை இதில், ஏன்னா அது துரோக ஒப்பந்தம். 3 ஆண்டை 4 ஆண்டு ஆக்கினார்கள். அதே மாதிரி பென்ஷன்தாரர்களுக்கெல்லாம் எந்த வாக்குறுதியும் தரவில்லை என்பதால் தான் நாங்கள் கையெழுத்திடவில்லை. அதில் கையெழுத்து போட்டவர்கள் இவர்கள் உழைத்த பணத்தை நிலுவைத் தொகையாக தர வேண்டியது, அரியர்ஸாக தர வேண்டியது, அவர்கள் தர வேண்டியது, நாங்கள் பெற வேண்டியது, அது ஆட்டோமேட்டிக். அந்த பணத்திலேயே 12 மாத பணத்தை சாப்பிட்டு விட்டார்கள். தர முடியாது என்றார்கள். இவர்களும் ஒத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அது 500 கோடி ரூபாய் சர்வீஸில் இருக்கிற தொழிலாளிக்கு ஏற்பட்ட இழப்பு. இந்த ஆண்டு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட இழப்பு. சரி, மீதி நிலுவைத் தொகை கொஞ்சம் இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு அவங்க சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. அது காலம் தாழ்த்து கொண்டே இருக்கிறது. எங்க தீபாவளி வருகிறது, இப்ப பண்டிகை முன்பணம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இதெல்லாம் அந்த தொழிலாளிக்கு செலவு இருக்கு. ஆகவே இந்த பணம் அவன் பணம், இதுவும் அவன் பணம் தான், அவன் பணத்தை கொடுங்க.
என்றால் அதற்கும் பதில் இல்லை. அதே மாதிரி இறந்து போனவர்களுடைய வாரிசு வேலை என்பதும் மிகப்பெரிய அளவில் நிலுவையிலே இருக்கிறது. இதை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கழகங்களையே தனியார் மயப்படுத்தக்கூடிய அக்கிரமமான மொழியிலே இந்த அரசு போகிறது. இந்த கட்சியின் கொள்கை, திமுக அரசு ஏற்கனவே இருந்த அரசுகளின் கொள்கை, கலைஞரின் கொள்கை என்று அறிவிக்கப்பட்ட அந்த கொள்கைகள் அனைத்தும் இப்போது காற்றில் பறக்க விடப்படுகிறது. ஏராளமான கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் வருகிறார்கள், தொழில் கான்ட்ராக்டுக்கு விடப்படுகிறது, அவுட் சோர்சிங் திணிக்கப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் என்பதையெல்லாம் தனியாரிடம் கொடுப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். பணிமனைகளையே தனியாருக்கு ஒப்படைக்கிறார். வண்டி பராமரிப்பு என்பது தனியாருக்கு தரப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னா, வேலைக்கு காத்திருப்போருக்கு வேலை கிடைக்க போறதில்லை. எங்க பொதுத்துறையில கிடைச்சாதான் நீங்க பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, தலித்து, ட்ரைபு என்ற அந்த சமூக நீதி எல்லாம் அமுலாகும். இப்ப எந்த நீதியும் அமுல் ஆகல. இப்ப சமூக நீதி பத்தி இவங்க பேசுறதும் வெறும் வாய் தான். அதே மாதிரி நீங்க வேக்கண்டா இருக்கக்கூடிய இடங்களை நீங்க ஃபில்அப் பண்ணாம இந்த ஏழை மக்களுக்கு எங்க வேலை கிடைக்கும்? சமூக நீதி அடிப்படையில் எங்க வேலை கிடைக்கும்? அது இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குறை. கடைசியில் நான் அமைச்சரை சந்தித்த போது 15 தினங்களுக்கு முன்னாலே நான் சொன்னேன், இப்ப நீங்க தருணுன்னு கூட நாங்க சொல்லலைங்க, தீபாவளிக்கு முன்ன நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க, நாங்க போராட்டத்தை திரும்ப பெறோம் நாங்க சொன்னோம். நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் இப்போ 15 நாள் ஆகி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆகவே இதை அரசு உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும். சரி செய்ய மறுப்பார்களானால் இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். இது இதனுடைய அடுத்த கட்டத்திற்கும் போகும். சாதி மறந்தால் காடு கொள்ளாதுங்கிற நிலைமை தான் ஏற்படும். ஆகவே அரசு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். மிக முக்கியமான அடுத்த ஒரு கோரிக்கை என்னன்னா, சர்வீஸில் இருப்பவர்கள்ல 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் இல்லை. அந்த தொழிலாளர்கள் ஒப்பந்தப்படி பென்ஷன் பெறுகிற தகுதி உள்ளவர்கள். இது அரசினுடைய அறிவிப்புப்படி அல்ல. அதே ஒப்பந்தத்தை அதில் மீறுகிறார்கள். அவர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்த மறுக்கிறார்கள். நான் சொல்லுகிற இது அனைத்துமே ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது. பரப்புரைகளிலே முதலமைச்சர் பேசியது. இது எதையும் அமுல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குறை, எங்களுடைய வருத்தம், எங்களுடைய கோபம். ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்று இப்போது நான் கேட்கிறேன். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம். சாம்சங் போராட்டம், அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இப்போ நம்ம போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், இது தொடர்ந்து தொழிலாளர்கள் தொடர்பான கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க மறுத்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அரசு கூட 2026 கூட்டணி நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொடரும். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்கு, மக்களுக்கு, எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆகாத காரியத்தை செய்தால் அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமானால் நிச்சயமாக அதை எதிர்க்கும் போராடும். மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற அந்த ஒரு விஷயத்தில் திமுகவோடு நாங்கள் உடன்பட்டு நிற்கிறோம். சில சமூக பிரச்சனைகளில் திமுகவோடு உடன்பாடு, அது கூட நீங்க பாருங்களேன், ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் போட சொல்றோம். இது வரைக்கும் இந்த அரசு போடலை. ஆகவே இந்த அரசு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற விஷயத்துல நாங்கள் சேர்ந்து நிற்போம். மக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களில் கடுமையாக எதிர்த்து போராடுவோம். அது எல்லா வகையிலும் வெளிப்படும். ஓய்வூதியப்படி 9 ஆண்டுகளை தரலைங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இத்தகைய 33 நாள் போராட்டங்கள், கடுமையான போராட்டங்கள் போன தடவை முன்னெடுத்தீங்க கடந்த முறை. அதாவது இந்த ஆட்சியிலேயே 4 வருஷமா நாங்க இவ்வளவு கடுமையா முன்னெடுக்கலையே. தொழிலாளர்களை பொறுத்தவரையில சரி, அரசு அவங்களுக்கு சில கஷ்டம் இருக்கு, நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும், பொறுத்து பார்ப்போம், நாளைக்கு வரட்டும், நாளான்னைக்கு வரட்டும் என்று மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் நடக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அது எல்லாம் மதிக்கப்படவில்லை. அது இந்த தொழிலாளிகளின் கோழைத்தனமாகவோ ஏமாளித்தனமாகவோ அரசு பார்ப்பதால் தான் போராட்டத்தை இப்போது நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இது இன்னும் தீவிரமாக வேண்டும் என்று அரசு விரும்பினால் தீவிரப்படுத்துவோம்.